1/10/2021 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் மிக மேன்மையான குலத்தவர்கள். நீங்கள் பிராமணர்களிலிருந்து தேவர்களாக மாற வேண்டும் என்பதால் கண்ணியமற்ற விகாரமான பழக்கங்கள் அனைத்தையும் முடித்துவிட வேண்டும். கேள்வி: இக்கல்வியுடன் சம்பந்தமில்லாத விடயம் என்ன? பதில்: எவ்வாறு நீங்கள் ஆடை அணிகின்றீர்கள் என்பது இந்த கல்வியுடன் சம்பந்தமில்லாததாகும். இங்கே உங்களின் ஆடையை மாற்றுவது என்ற கேள்வி இல்லை. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார், இது ஒரு பழைய தூய்மையற்ற சரீரமென்றும் அதற்கு எந்தவித சாதாரண ஆடையை அணிந்தாலும் பரவாயில்லை என்றும் ஆத்மா அறிவார். ஆத்மாக்கள் சரீரங்கள் இரண்டுமே அவலட்சணம் ஆனவையாகும். தந்தை அவலட்சணமானவர்களை அழகானவர்கள் ஆக்குகின்றார். ஓம் சாந்தி. ஆன்மீக பாடசாலையில் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். இது லௌகீக பாடசாலை அல்ல. ஆன்மீக தந்தை ஆன்மீக பாடசாலையில் அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். நீங்கள் சாதாரண மனிதனில் இருந்து நாராயணனாக மாறுவதற்காக, அதாவது மீண்டும் ஒரு முறை தேவ அந்தஸ்தை கோருவதற்காக ஆன்மீக தந்தையுடன் அமர்ந்திருக்கின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். இது புதிய விடயமாகும். முன்னர் லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் இருந்தது என்றும் அவர்கள் இரட்டை கிரீடமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் ஒளியியலான கிரீடத்தையும் ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட கிரீடத்தையும் கொண்டிருந்தார்கள். முதலில் அவர்கள் ஒளியாலான கிரீடத்தை கொண்டிருந்தார்கள். இங்கே இருந்தும் சென்றவர்கள் அவர்களை சுற்றி வெண்ணிற ஒளிவட்டத்துடன் சித்தரிக்கப்பட்டுள்ளார்கள். அது தூய்மையின் அடையாளமாகும். தூய்மையற்றவர்களை ஒருபோதும் ஒளிவட்டத்துடன் காட்ட முடியாது. உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்படும் போது அதில் ஒளிவட்டம் காட்டப்பட முடியாது. அவர்கள் அதை தூய்மையின் அடையாளமாக பயன்படுத்துகின்றார்கள். ஒளியும் இருளும் பிரம்மாவின் பகல் ஒளியும் பிரம்மாவின் இரவு இருளுமாகும். இருள் என்றால் அவரை சுற்றி ஒளி இல்லாதிருப்பதாகும். தந்தை வந்து அவலட்சணமானவர்களையும் தூய்மையற்றவர்களையும் மாற்றி அவர்களை தூய்மையாக்குகின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தூய ராஜ்யம் இப்பொழுது இல்லை. சத்திய யுகத்தில் அரசன் அரசி எப்படியோ பிரஜைகளும் அப்படியே. அனைவரும் தூய்மையானவர்கள். அது லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யமாகும். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படங்களை பயன்படுத்தி மிக நன்றாக விளங்கப்படுத்த வேண்டும். இதுவே உங்களின் இலக்கும் லட்சியமுமாகும். நீங்கள் விளங்கப்படுத்துவதற்கு மேலும் மிக நல்ல படங்கள் உள்ளன. இதனாலேயே பல படங்கள் இங்கேயே வைக்கப்பட்டுள்ளன. இந்த நினைவு யாத்திரையின் மூலம் அவர்கள் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதானாகி பின்னர் முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் செல்வார்கள்.
என்பதை மக்கள் உடனடியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பதை உலகிலுள்ள எவருமே அறிய மாட்டார்கள். லக்ஷ்மி நாராயணின் ராஜ்யம் எப்பொழுது இருந்தது என்பதையும் எவரும் அறிய மாட்டார்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையிடம் இருந்து தூய்மையான தேவ ராஜ்யத்தை கோருகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். நீங்கள் படங்களை பயன்படுத்தி மிக நன்றாக விளங்கப்படுத்தலாம். பாரதத்திலேயே அவர்கள் இரட்டை கிரீடமுள்ளவர்களை பூஜிக்கிறார்கள். ஏனி படத்தில் அவ்வாறான ரூபம் உள்ளது. அவர்களிடம் அந்த கிரீடம் உள்ளது, ஆனால் ஒளி கிரீடம் இல்லை. தூய்மையானவர்களே பூஜிக்கப்படுகின்றார்கள். தூய்மையின் அடையாளம் ஒளியாகும். சிம்மாசனத்தில் எவராவது அமரும் போது ஒளி வெளித்தோன்றும் என்றில்லை. இல்லை, அது தூய்மையின் அடையாளமாகும். இப்பொழுது நீங்கள் முயற்சியாளர்கள். இதனாலேயே உங்களை அந்த ஒளி கிரீடத்துடன் காட்ட முடியாது. தேவர்களின் ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மையானவை. இங்கே எவருக்கும் தூய சரீரமில்லை. இதனாலேயே அவர்களை அந்த ஒளியுடன் காட்ட முடியாது. உங்களுக்குள்ளேயும் சிலர் முற்றிலும் தூய்மையாகவும் சிலர் அரைவாசி தூய்மையாகவும் இருக்கின்றீர்கள். அவர்களுக்கு மாயையின் புயல்கள் இருப்பதால் அவர்கள் அரைவாசி தூய்மையானவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள். சிலர் முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றனர். அவர்கள் முற்றிலும் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியும். ஆத்மாவே தூய்மையற்றவர் ஆகுகின்றார். ஆத்மாவே தூய்மையற்றவர் ஆகியமையால் ஒளியுடன் காட்ட முடியாதுள்ளது. குழந்தைகளாகிய நீங்கள் அது உயர்ந்த தந்தையின் குழந்தைகள் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே உங்களிடம் அதிகளவு ராஜரீகம் இருக்க வேண்டும். உதாரணமாக, கழிவறை சுத்தப்படுத்தும் ஒருவர் ஒரு MLA ஆக அல்லது MP ஆக அல்லது நன்றாக கற்று பிரத்யேக அந்தஸ்தை அடைகின்ற போது அவர் மிகவும் நேர்த்தியானவர் ஆகின்றார். அவ்வாறான பலர் உள்ளனர். அவர் அதே ஜாதியினராக இருந்த போதும் அந்த அந்தஸ்தை அடைகின்ற போது மிகவும் போதையுடையவராகி அதற்கேற்ப ஆடையை அணிகின்றார். அதே போன்று நீங்களும் இப்பொழுது தூய்மையற்றவர்களிலிருந்து தூய்மையாகுவதற்காக கற்கின்றீர்கள். அவர்களது கல்வியின் மூலம் அவர்கள் ஒரு வைத்தியராகவோ அல்லது சட்டத்தரணியாகவோ ஆகுகின்றனர். ஆயினும் அவர்களும் தூய்மையற்றவர்களே, ஏனெனில் அவர்களது கல்வி தூய்மையாகுவதற்கானது அல்ல. நீங்கள் எதிர்காலத்தில் தேவர்கள் ஆகுவீர்கள் என அறிந்திருப்பதால் சூத்திர பழக்கங்கள் தொடர்ந்தும் அகற்றப்படுகின்றன. பரமதந்தை பரமாத்மா உங்களை இரட்டை கிரீடமுள்ளவர்களாக ஆக்குகிறார் என்ற போதையை நீங்கள் உள்ளார கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் சூத்திரர்கள் இருந்து பிராமணர்களாக மாறுகின்றோம், பின்னர் நாங்கள் தேவர்களாகுவோம். எனவே அந்த கண்ணியமற்ற விகாரமான பழக்கங்கள் முடிக்கப்பட வேண்டும். அசுர விடயங்கள் அனைத்தும் துறக்கப்பட வேண்டும். கழிவறை சுத்தம் செய்கின்ற ஒருவர் MP-யாக ஆகுகின்ற போது அவரது வாழ்க்கை முறை, வசிப்பிடம் போன்றவை அனைத்தும் முதல் தரமாகும்.
அவர்களுடையது இந்த நேரத்திற்கானதாகும். நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக போகின்றீர்கள் என்பதை அறிவீர்கள். உங்களுடன் இவ்வாறு பேசுங்கள்: நான் முன்னர் எவ்வாறு இருந்தேன், இப்பொழுது நான் எவ்வாறு ஆகியுள்ளேன். நீங்களும் சூத்திர குலத்திற்கு சொந்தமாக இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது உலக அதிபதிகளாகுகின்றீர்கள். ஒருவர் உயர்ந்த அந்தஸ்தை அடைகின்ற போது அவருக்கு அந்த போதை இருக்கும். எனவே நீங்கள் யாராக இருந்தீர்கள்? நீங்கள் தூய்மையற்றும் அவலட்சணமானவராகவும் இருந்தீர்கள். இப்பொழுது கடவுள் உங்களுக்கு கற்பித்து உங்களை எல்லையற்றதன் அதிபதிகளாக்குகின்றார். பரமதந்தை பரமாத்மா நிச்சயமாக இங்கே வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் அதை அசரீரி உலகிலோ அல்லது சூட்சும உலகிலோ கற்பிக்க மாட்டார். ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் தூர தேசவாசிகளாகுவீர்கள். உங்களுடைய பாகங்கள் நடிக்கவே நீங்கள் இங்கே வருகிறீர்கள். 84 பிறவிகளின் பாகங்கள் நடிக்கப்பட வேண்டும். அவர்கள் 8.4 மில்லியன் ஜீவராசிகள் பற்றி பேசுகின்றார்கள். அவர்கள் காரிருளில் இருக்கின்றார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்றும் இப்பொழுது தூய்மையற்றவர்களாகி விட்டீர்கள் எனவும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் கூவி அழைக்கின்றார்கள்: ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். எங்களை தூய்மையாக்குபவர் ஆயினும் எங்களை தூய்மையாக்குங்கள். ஆயினும் எங்களை தூய்மையாக்க தந்தை தானே வந்துள்ளார் என்பதை, அவர்கள் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. கற்காது எவருமே உயர்ந்த அந்தஸ்தை கோர முடியாது. பாபா எங்களுக்கு கற்பித்து எங்களை சாதாரண மனிதரிலிருந்து நாராயணன் ஆக்குகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் முன்னே இலக்கும் லட்சியமும் உள்ளது. ஒரு பிரஜையின் அந்தஸ்தை அடைவது உங்கள் இலக்கும் லட்சியமும் அல்ல. லக்ஷ்மி நாராயணின் படமும் உள்ளது. வேறு எங்கே அவர்கள் இவ்வாறான படங்களுடன் உங்களுக்கு கற்பிப்பார்கள்? உங்கள் புத்திகளில் அனைத்து ஞானமும் உள்ளது. நாங்கள் 84 பிறவிகள் எடுத்ததால் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். ஏனி படம் மிக நல்லது. இது தூய்மையற்ற உலகம். சாதுக்கள், புனிதர்கள் அனைவருமே இதில் அடங்குகின்றனர். அவர்களும் தொடர்ந்தும் பாடுகின்றனர்: ஓ தூய்மையாக்குபவரே, வாருங்கள். தூய்மையற்ற உலகை தூய்மையான உலகம் என அழைக்க முடியாது. புதிய உலகம் தூய உலகமாகும். தூய்மையான எவருமே பழைய தூய்மையற்ற உலகில் இருக்க முடியாது. நீங்கள் இறை தந்தையின் மாணவர்கள். கடவுளே உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்று குழந்தைகளாகிய நீங்கள் அதிகளவு போதையுடைய வேண்டும். தந்தை வந்து ஏழைகளுக்கே கற்பிக்கின்றார். ஏழை மக்களின் ஆடைகள் மிக அழுக்கானவை. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது கற்கின்றீர்கள். இது ஒரு பழைய சரீரம். சாதாரண ஆடை அணிந்தாலும் பரவாயில்லை என்பதை ஆத்மா அறிவார். ஆடையை மாற்றுவது அல்லது எந்தவிதமான பகட்டு போன்றவை பற்றிய கேள்வியே இல்லை. எவ்வாறு நீங்கள் ஆடை அணிகின்றீர்கள் என்பதில் எந்த தொடர்புமில்லை. தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கே கற்பிக்கின்றார். சரீரம் தூய்மையற்றது. நீங்கள் அதற்கு மிக நல்ல ஆடை அணிவித்தாலும்
ஆத்மா சரீரம் இரண்டுமே தூய்மை அற்றதாகவே உள்ளது. அவர்கள் கிருஷ்ணரின் ரூபத்தை கரு நீளமாக காட்டியுள்ளார்கள். ஏனெனில் அவரது ஆத்மாவும் சரீரமும் அவலட்சணமானதுடன் அவர் ஒரு கிராமத்து சிறுவனாகவும் இருந்தார். நீங்கள் அனைவருமே கிராமத்து சிறுவர்கள். உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் அனாதைகள். அவர்கள் தந்தையை அறிய மாட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லைக்குட்பட்ட தந்தை இருக்கின்றார்கள். ஆனால் பிராமணர்களாகிய நீங்களே எல்லையற்ற தந்தையை கண்டு கொண்டுள்ளீர்கள். எல்லையற்ற தந்தை இப்பொழுது உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஞானமும் பக்தியும் இருக்கின்றது. பக்தி முடியும் போதே தந்தை வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். இப்பொழுது இது முடிவாகும். இந்த விடயங்கள் எதுவும் சக்தி யுகத்தில் இருக்க மாட்டாது. பழைய உலகம் இப்பொழுது அழிய போகின்ற நிலையை அடைந்துள்ளது. தூய உலகம் சொர்க்கம் என அழைக்கப்படுகின்றது. இது படங்களிலேயே மிக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ராதையும் கிருஷ்ணரும் பின்னர் லக்ஷ்மியும் நாராயணனாகுகின்றனர். எவருமே இதை அறிய மாட்டார்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் சத்திய யுக திருமண வைபவத்தை பார்த்துள்ளீர்கள். பாகிஸ்தானில் நீங்கள் களிப்பூட்டுவதற்காக சகல விதமான வாத்தியங்களையும் வைத்திருந்தீர்கள். நீங்கள் அனைத்து காட்சிகளையும் கண்டீர்கள். நீங்கள் ராஜயோகம் கற்கின்றீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். நீங்கள் இதை மறக்கக்கூடாது. நீங்கள் சமைப்பவர் அல்லது பாத்திரங்கள் கழுவுபவர் ஆயினும் ஒவ்வொருவரது ஆத்மாவே கற்கின்றார். அனைவரும் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றனர். பிரபல்யமான மக்கள் இங்கே வருவதில்லை, ஏனெனில் ஏழைகளே இங்கு வருகின்றனர் என அவர்கள் நம்புவதால் தர்ம சங்கடமாக உணர்கின்றனர். தந்தை ஏழைகளின் பிரபு ஆவார். கழிவறை சுத்தம் செய்பவர்களும் கூட சில நிலையங்களுக்கு வருகின்றார்கள். இஸ்லாமியரும் வருகின்றார்கள். தந்தை கூறுகின்றார், சரீரத்துக்கான சமயங்கள் அனைத்தையும் துறவுங்கள். நான் குஜராத்தி, நான் இன்னார் என்பதை அனைத்தும் சரீர உணர்வாகும். இங்கே பரம தந்தையே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கற்பிக்கின்றார். தந்தை கூறுகின்றார், நான் ஒரு சாதாரண சரீரத்தில் பிரவேசித்துள்ளேன். சாதாரணமானவர்களே சாதாரணமானவர்களிடம் வருகின்றார்கள். இவர் ஒரு வைர வியாபாரியாக இருந்தார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். முன்னைய கல்பத்தில் அவர் உங்களுக்கு என்ன கூறினார் என தந்தை தானே நினைவூட்டுகின்றார். நான் ஒரு சாதாரண வயதான சரீரத்தில் பிரவேசிக்கின்றேன். நான் அவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் இவரினுள் பிரவேசிக்கின்றேன். உங்களுடைய சொந்த பிறவிகள் பற்றி நீங்கள் அறிய மாட்டீர்கள் என நான் அவர்களுக்கு கூறுகின்றேன். அவர் குதிரை ரதத்தில் இருந்து அர்ஜுனனுக்கு மாத்திரம் ஞானத்தை கொடுக்கவில்லை. அதை ஒரு பாடசாலை என அழைக்க முடியாது. இது ஒரு யுத்த களம் ஆகும். இது ஒரு கல்வியாகும். குழந்தைகளாகிய நீங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்த வேண்டும்.
நாங்கள் முழுமையாக கற்று இரட்டை கிரீடம் அணிந்தவர்களாக ஆக வேண்டும். இப்பொழுது எம்மிடம் எந்த கிரீடமும் இல்லை. நாங்கள் எதிர்காலத்தில் இரட்டை கிரீடம் உள்ளவர்களாக ஆகப் போகின்றோம். துவாபர யுகத்தில் ஒளிக்கிரீடம் மறைந்து ஒரு கிரீடமே மீதம் இருந்தது. ஒற்றை கிரீடம் உள்ளவர்கள் இரட்டை கிரீடம் உள்ளவர்களை பூஜிக்கின்றார்கள். இதனுடைய அடையாளம் நிச்சயமாக இருக்க வேண்டும். பாபா படங்களை உருவாக்குவதற்காக வழிகாட்டல்களை தொடர்ந்தும் கொடுக்கின்றார். எனவே இந்த படங்களை உருவாக்குபவர்கள் முறையிலேயே அதிகளவு கவனம் செலுத்த வேண்டும். கல்லூரிகளில் அவர்கள் உலக படத்தில் ஐரோப்பா இந்த பக்கத்திலும், அயர்லாந்து அந்த பக்கத்திலும், லண்டன் இந்த பக்கத்திலும் இருக்கின்றது என காட்டும் போது அவை அவர்களது புத்தியில் பதிவது போன்று எவருக்கும் படங்களை பயன்படுத்தி விளங்கப்படுத்துவது இலகுவானதாகும். அவர் உலக படத்தை பார்க்கவில்லையானால் ஐரோப்பா எங்கே உள்ளது என எவ்வாறு அறிந்து கொள்வார்கள்? உலக படத்தை பார்ப்பதனால் அது அவரது புத்தியில் விரைவாக பதியும். பூஜிக்கத்தக்க இரட்டை கிரீடம் உள்ளவர்கள் உச்சியில் உள்ளார்கள் என நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். பின்னர் அவர்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழிறங்கும் போது அவர்கள் பூஜிப்பவர்கள் ஆகுகின்றார்கள். அவர்கள் தொடர்ந்தும் ஏணியில் கீழே இறங்குகின்றார்கள். ஏணி படம் புரிந்து கொள்வதற்கு மிக இலகுவானதாகும். எவருமே அதை புரிந்து கொள்ளவும் முடியும். ஆயினும் சிலரது புத்தியில் எதுவுமே இருப்பதில்லை. அவர்களது பாக்கியம் எவ்வளவுதான்! மாணவர்கள் பாடசாலையில் சித்தி அடைகின்றனர் அல்லது தோல்வி அடைகின்றனர். அது அவர்களது பாக்கியத்தில் இல்லையெனில் முயற்சி செய்யாதிருப்பதுடன் நோய்வாய்ப்படுவதால் அவர்களால் கற்க முடியாதிருக்கும். சிலர் முழுமையாக கற்கின்றனர், ஆனால் அது லௌகீக கல்வியாகும். இதுவோ ஆன்மீக கல்வியாகும். இதற்கு ஒரு தங்க புத்தி தேவையாகும். ஏனென்றால் தூய்மையான தங்கமான கடவுளை நினைவு செய்வதனால் ஆத்மாக்களாகிய நீங்களும் தொடர்ந்தும் தங்கம் போன்று ஆகுவீர்கள். கூறப்பட்டுள்ளது, இவர் கூழாங்கற்கள் போன்ற புத்தியுடையவர். அங்கே அவர்கள் இவ்வாறு கூறுவதில்லை. அது சொர்க்கமாகும். பாரதம் சொர்க்கமாக இருந்தது என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். நீங்கள் கண்காட்சிகளில் இதை விளங்கப்படுத்துவதுடன் பின்னர் அவர்களை மறுபடியும் கூற வைக்கலாம். இதை ப்ரொஜெக்டருடன் செய்ய முடியாது. முதலில் திருமூர்த்தி, லக்ஷ்மி நாராயணன், ஏணிப்படம் போன்றவை மிகவும் முக்கியமானவையாகும். 84 பிறவிகளில் முழு ஞானமும் லக்ஷ்மி நாராயணன் படத்தில் அடங்குகின்றது. குழந்தைகளாகிய நீங்கள் நாள் முழுவதும் சதா இது பற்றி சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு நிலையத்திலும் பிரதான படங்கள் நிச்சயமாக இருக்க வேண்டும். மக்கள் படங்களில் இருந்து மிக நன்றாக புரிந்து கொள்வார்கள். இந்த ராஜ்யம் பிரம்மாவின் மூலம் ஸ்தாபிக்கப்படுகின்றது. நாங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகளான பிரம்ம குமாரர்களும் குமாரிகளும் ஆவோம். முன்னர் நாங்கள் சூத்திர குலத்திற்கு சொந்தமாக இருந்தோம். இப்பொழுது நாங்கள் பிராமண குலத்திற்கு சொந்தமானவர்கள். நாங்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவோம். சிவபாபா எங்களை சூத்திரர்களிலிருந்து பிராமணர்களாக்குகின்றார். எங்களது இலக்கும் லட்சியமும் எங்களின் முன்னால் உள்ளது. லக்ஷ்மி நாராயணன் உலக அதிபதிகளாக இருந்தார்கள். எனவே அவர்கள் எவ்வாறு ஏணியில் கீழிறங்குகின்றார்கள்?
அவர்கள் எவ்வாறானவர்களாக இருந்து இவ்வாறு ஆகியுள்ளார்கள் என பாருங்கள். அவர்கள் முழுமையாக புத்தியற்றவர்களாகிவிட்டனர். லக்ஷ்மி நாராயணன் பாரத ராஜ்யத்தை அரசாண்டார்கள். பின்னர் என்ன நடந்தது? அவர்கள் எங்கே சென்றார்கள் என பாரத மக்கள் அறிந்திருக்க வேண்டும். அவர்களை எவராவது வெற்றி கொண்டார்களா? அவர்கள் யுத்தத்தில் எவரையாவது தோற்கடித்தார்களா? அவர்கள் வெற்றியடையவும் இல்லை, தோற்கடிக்கப்படவும் இல்லை. இவை அனைத்தும் மாயையின் கேள்விகளாகும். ராவணன் ராஜ்யம் ஆரம்பமானவுடன் அவர்கள் 5 விகாரங்களுக்குள் வீழ்ந்து ராஜ்யத்தை இழந்தார்கள். பின்னர் 5 விகாரங்களையும் வெற்றி கொண்டு மீண்டும் அவ்வாறு ஆகுகின்றனர். இப்பொழுது இது ராவண ராஜ்யத்தின் பகட்டாகும். நாங்கள் மறைமுகமான முறையில் எங்கள் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றோம். நீங்கள் சாதாரணமானவர்கள். உங்களுக்கு கற்பிப்பவர் அதிமேன்மையானவராவார். அசரீரியான தந்தை ஒரு தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசித்து குழந்தைகளாகிய உங்களையே அவ்வாறு லக்ஷ்மி நாராயணன் ஆக்குகின்றார். அவர் தூர தேசத்திலிருந்து தூய்மையற்ற உலகிற்கு வந்து தூய்மையற்ற சரீரத்தில் பிரவேசிக்கின்றார். இருந்த போதிலும் அவர் தன்னை லக்ஷ்மி அல்லது நாராயணன் ஆக்குவதில்லை. அவர் குழந்தைகளாகிய உங்களையே அப்படியாக்குகின்றார். ஆயினும் நீங்கள் அப்படி ஆகுவதற்கு முழு முயற்சி செய்வதில்லை. நீங்கள் இரவு பகலாக கற்று ஏனையோருக்கும் கற்பிக்க வேண்டும். நாளுக்கு நாள் பாபா மிக இலகுவாக வழிமுறைகளை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். லக்ஷ்மி நாராயணனுடனேயே விளக்கம் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அவர்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுத்தார்கள்? அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய கடைசி பிறவியில் கற்கின்றார்கள். பின்னர் அவர்களது வம்சம் உருவாக்கப்படுகின்றது. விளங்கப்படுத்துவதற்கு அதிகளவு விடயங்கள் உள்ளன. படங்களுக்கான வழிகாட்டல்களை பாபா உங்களுக்கு கொடுக்கின்றார். நீங்கள் ஒரு படத்தை உருவாக்கும் போது பாபாவிடம் ஓடி வர வேண்டும். பாபா அதை திருத்தி மேலும் வழிகாட்டல்களை கொடுப்பார். பாபா கூறுகின்றார், நான் சக்கரவர்த்திகள் அனைவருக்கும் சக்கரவர்த்தியாவேன். உங்களுடைய பொக்கிஷங்களை களஞ்சியம் நிரம்பும். எதை பற்றியும் கவலையும் இருக்கக்கூடாது. பல குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். எவரின் மூலம் அவரால் பொக்கிஷங் களஞ்சியத்தை நிறைக்க முடியும் என பாபா அறிவார். ஜெய்ப்பூரை மிகுந்த விசையுடன் உயர்வடைய செய்வதற்கான எண்ணத்தை பாபா கொண்டிருந்தார். அங்கே ஹதயோகிகளின் அருங்காட்சியகம் உள்ளது. உங்கள் ராஜ யோக அருங்காட்சியகமும் எவரும் வந்து பார்க்கக்கூடிய வகையில் உருவாக்கப்பட வேண்டும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, உங்கள் புத்தியில் தூய ஞானத்தை கிரகிப்பதற்கு புத்தி எனும் பாத்திரத்தை தங்கமாக்குங்கள். நினைவின் மூலமே பாத்திரம் தங்கமாகும். இரண்டாவது,
நீங்கள் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளீர்கள். எனவே சூத்திர பழக்கங்கள் அனைத்தையும் முடித்து விடுங்கள். மிகுந்த ராஜரீகத்துடன் வாழுங்கள். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகுகின்றீர்கள் என்ற போதையை பேணுங்கள். ஆசீர்வாதம். உங்கள் பார்வையையும் மனோபாவத்தையும் மாற்றி காட்சிகளை அருளும் ஒரு சொரூபம் ஆகுவதன் மூலம் உலகை மாற்றுபவர் ஆகுவீர்களாக. உங்கள் மனோபாவத்தை மாற்றுவதன் மூலம் உங்கள் பார்வையை மாற்றினால் பல ஆத்மாக்கள் தமது உண்மையான வடிவத்தையும் தமது உண்மையான வீட்டையும் தமது உண்மையான ராஜ்யத்தையும் உங்கள் காட்சிகளிலிருந்து காண்பார்கள். அவ்வாறான அந்த உண்மையான காட்சியை அவர்களுக்கு நீங்கள் காட்டுவதற்கு உங்கள் மனோபாவத்தில் சற்றேனும் சரீர உணர்வின் விஷமத்தனம் இருக்கக்கூடாது. உங்கள் மனோபாவத்தை சீராக்கி உங்கள் பார்வையை தெய்வீகமானதாக ஆக்கினால் இந்த உலகம் மாற்றமடையும். உங்களை பார்ப்பவர்கள் உங்கள் கண்களை வெறும் கண்களாக அன்றி அவற்றை மந்திர கொள்கலனாகவே அனுபவம் செய்வார்கள். உங்கள் கண்கள் அவர்களுக்கு காட்சிகளை அருள்வதற்கான சாதனமாகும். ஸ்லோகம். சேவை செய்வதற்கு ஆர்வமும் உற்சாகமும் கொண்டிருப்பதுடன் எல்லையற்ற ஆர்வமின்மை என்ற மனோபாவத்தை கொண்டிருப்பதே வெற்றிக்கான வழியாகும். ஓம் சாந்தி.